நம்ம எல்லாரும் பண்ற பெரிய தப்புன்னு என்னன்னு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம பணம் சேஃபா இருக்கணும்னு சொல்லி எல்லா பணத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறதா பெரிய தப்பு. அது ஏன் தப்புன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுவும் இல்லாம ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதுன்னு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு அவிவீட்டா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே பூல் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. பூல் ஆஃப் மணினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்கு, என் ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் மணி இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் மணி இருக்கு, அந்த எல்லா மணியும் வந்து சேர்த்து ஒரு பாட்ல வந்து போடுறது. லைக் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணியா இருக்கும், அதே மாதிரி பூல் ஆஃப் மணில வந்து ஃபுல்லா பணமா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பூல் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எல்லா பணத்தையும் வந்து போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஎம்சி. நம்ம பணம் எல்லாத்தையும் ஏஎம்சி கிட்டே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு வந்து பதிலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜர், ஃபண்ட் மேனேஜர், ரிஸ்க் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. எவ்வளோ போட்டால் 20 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கணும்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க. பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத போது இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பணத்தை எந்தெந்த கம்பெனியில் போட்டால் நம்மளோட கோல் வந்து அச்சீவ் ஆகும்னு சொல்லி அவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதுனால நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கோலை வந்து செட் பண்ணிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ எனக்கு வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 1 கோடி வந்து என் கையில் இருக்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு கோல் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் மாதம் எஸ்ஐபியில் வந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து நான் 20 இயர்ஸ்க்கு பண்ணுறேன். ரிட்டர்ன்ஸ் வந்து 15% வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டலாக வந்து 24 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் எவ்வளோ கெயின் ஆகியிருக்குன்னா, உங்களுக்கு வந்து 1,27,59,550 rupees வந்து கெயின் ஆகியிருக்கும். டோட்டலாக ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும்னா 1,51,59,550 வந்து உங்களுக்கு டோட்டலாக கெயின் அண்ட் ப்ளஸ் உங்களோட அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது சேர்த்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் கோல் என்ன, உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 50 lakhs வந்து 10 இயர்ஸில் கிடச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எஸ்ஐபியில் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் எஸ்ஐபி கேல்குலேட்டர் வச்சு செக் பண்ணிக்காங்க. இதே நீங்கள் ஷார்ட் டேர்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, உங்களுக்கு 20 வயசுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இங்கே லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்னு 2 இருக்குது. இப்போ ஹை ரிஸ்க்னா, இப்போ நீங்கள் வந்து 20 வயசில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஈக்விட்டியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் போட வேணாம், உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 3 கேட்டகரிஸ் சொல்கிறேன், அதில் எந்த கேட்டகரிஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இதே நீங்கள் 1 to 3 இயர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து டெட் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இதே நீங்கள் 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து மூவ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து மோர் தென் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறோம்னா, ஒரு ஸ்டாக் வந்து 250 rupeesல இருக்குது, ஒரு ஸ்டாக் வந்து 5,000 rupeesல இருக்குது. அந்த ப்ரைஸில் மட்டும் தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எங்கே நல்லா ஒர்க் ஆகும், எந்த மாதிரி செக்டரில் வந்து பூம் ஆகும்னு வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, நீங்கள் 20 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5 rupees வந்து ஹெல்த் கேர் செக்டாரில், 5 rupees வந்து ஐடி செக்டரில், 5 rupees வந்து பேங்கிங் செக்டார்லன்னு வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த
அந்த மாதிரி உங்கள் பணம் எங்கே பிரித்து போட்டால் அதிகமாகுமோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ரயில்வே ஸ்டாக்ஸில் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஐடி செக்டார் டவுன் ஆனாலும் ஹெல்த் செக்டார் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு செக்டார்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்கலனாலும் லாஸ் ஆகாமல் இருக்கும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபண்டுக்குமே ஒவ்வொரு NAV இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒரு ஃபண்ட் வருது, அது பேர் தான் NFOன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். அந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா அந்த NAVயோட ப்ரைஸ் வந்து 10 rupees. நீங்கள் வந்து 2000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த 2000 rupeesக்கு 10 rupeesக்கு எவ்வளோ யூனிட் வருதோ அவ்வளோ அலோகேட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிட்டர்ன்ஸும் வந்து வளர்ந்துட்டு வரும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.